Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், சாப்டர் 4 ஜாமெட்ரிக்கில் எக்ஸசைஸ் 4.2ல் 8th ப்ராப்ளம் பண்ண பார்க்க போகிறோம். செக் வெதர் ஏடி இஸ் எ பைசெக்டர் ஆஃப் ஏ ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இன் ஈச் ஆஃப் த following AB equal 5 cm, AC 10 cm, BD 1.5 cm and CD 3.5 cm. இதே மாதிரி அனதர் ஒன் ப்ராப்ளம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஏபிசி ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் ஏங்கிறது பைசெக்டர், அதாவது இங்கே ஆங்கிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கிறோம். அந்த பிரிக்கக்கூடிய அந்த பைசெக்டர் ஏடிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏபி வேல்யூ, ஏசி வேல்யூ, பிடி வேல்யூ, சிடி வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா, இது வந்து பைசெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, பிடி டிவைடட் பை டிசி கண்டுபிடிக்கிறோம். அது வந்து ஒரு வேல்யூ கிடைக்குது. அட் த சேம் ஏபி டிவைடட் பை ஏசி கண்டுபிடிக்கிறோம். அது வந்து இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. அப்போ இது பைசெக்டராக இல்லை. இது பைசெக்டர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதை சொல்கிறோம். ஓகேவா? அதனால் இது வந்து ஏடி இஸ் நாட் எ பைசெக்டர் ஆஃப் ஏயாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, அடுத்த வேல்யூஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஏபி வந்து 4 cm, ஏசி வந்து 6 cm, பிடி வந்து 1.6 cm, சிடி வந்து 2.4 cm. அப்படி இருக்கும்போது அட் த சேம் கான்செப்ட் பிடி டிவைடட் பை டிசி அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ 1.6 டிவைடட் பை 2.4 வரும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் 16 டிவைடட் பை 24 ஆகுது. இதை 8ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் அண்ட் இது 3 டைம்ஸில் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கு. அகெயின் ஏபி டிவைடட் பை ஏசி போட்டோன்னா 4 டிவைடட் பை 6ன்னு வரும். அது 2/3ன்னு கிடைக்கி. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால பைசெக்டர் தியரத்துலேருந்து ஏடி வந்து இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஏஐ இந்த கான்செப்ட் ரெண்டாவது கான்செப்டுக்கு இருக்குது, ஃபர்ஸ்ட் கான்செப்டுக்கு இல்லை. Next, 9th problem, QPR equal to 90 degree, BS is its bisector is if ST is perpendicular to PR, prove that ST into PQ plus PR equal to PQ into PRனு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் அந்த டயக்ராம். இதில் வந்து QPR அதாவது இந்த இடம் வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்ங்கிறது பைசெக்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்டி அப்படிங்கிறது வந்து பெர்பெண்டிகுலர் டு பிஆர்னு சொல்லிட்டாங்க. இதிலேருந்து நம்ம அடுத்த கண்டிஷன் கொடுக்கணும். கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, எஸ்டி இன்ட்டு பிக்யூ ப்ளஸ் பிஆர் ஈக்குவல் டு பிக்யூ இன்ட்டு பிஆர்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ட்ரையாங்கிள் பிக்யூஆர் எடுக்கிறோம். அதாவது இந்த ட்ரையாங்கிளில் பிக்யூஆர் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஒரு ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா பிஎஸ்ங்கிறது பைசெக்டர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. இந்த கண்டிஷனை வச்சு பிக்யூ டிவைடட் பை பிஆர், அப்போ பிக்யூ டிவைடட் பை பிஆர் ஈக்குவல் டு கியூஎஸ் டிவைடட் பை கியூஎஸ்ஆர்னு எழுதிக்கிட்டோம். ரெண்டு பக்கமும் ஒரு 1 ஆட் பண்ணுறோம். எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது எஸ்ஆர் ப்ளஸ் கியூஎஸ்ங்கும்போது கியூஎஸ் ப்ளஸ் எஸ்ஆருங்கும்போது மொத்தமாக சேர்த்து ஆர்கியூன்னு எழுதிக்கலாம், கியூஆர்னு. ஸோ இது ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஆர்எஸ்டி, இந்த ட்ரையாங்கிள் ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிள் ஆர்கியூபி, இந்த ட்ரையாங்கிள் ஃபுல் ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, எஸ்ஆர்டி இதுவும் கியூஆர்பி இந்த ஆங்கிள், இது ரெண்டுமே காமன் ஆங்கிள். அதுக்கு அடுத்து கியூபிஆரும்
STR இது வந்து பெர்பெண்டிகுலர் தான் சொன்னோம், அதனால் இதுவும் 90 டிகிரி இதுவும் 90 டிகிரி. ஸோ இது ரெண்டில் இருந்து ஏஏ சிமிலாரிட்டி கண்டிஷன்லேருந்து இது ரெண்டும் சிமிலர் கண்டிஷனாக இருந்தால் எப்படி எழுதலாம்? SR டிவைடட் பை QR ஈக்குவல் டு ST டிவைடட் பை PQ அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால் இதை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸாக எழுதும்போது QR பை SR ஈக்குவல் டு PQ ப்ளஸ் STன்னு வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் எடுத்துக்கிறோம். ரெண்டையும் எடுத்துட்டோன்னா QR பை SRங்கிறது ரெண்டுலேயும் காமன். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணும்போது அது இருக்காது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து PQR ப்ளஸ் PQ டிவைடட் பை PR ஈக்குவல் டு PQ பை STன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நமக்கு தேவையான ப்ரூஃப் வந்து கிடச்சிருச்சு. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ கிடச்சிருச்சு. Next, 10th problem. ABCD is a quadrilateral in which AB equal to AD. The bisector of BAC and CAD intersect the side BC and CD at the point E and F respectively. Prove that EF is parallel to PD. அதாவது கொஷினில் கொடுத்துருக்கிறது வந்து ஏபிசிடிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்டர்னு சொல்லிட்டாங்க. ஏபியும் ஏடியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. பைசெக்டர் வந்து பிஏசி, இந்த பிஏசியும் சிஏடி இது ரெண்டுமே பைசெக்டராக இன்டர்செக்ட் ஆகுது. எதுலலாம் இன்டர்செக்ட் ஆகுது? பிசியை ஈங்கிற பாயிண்ட்லேயும் சிடியை இங்கே சிடி இங்கே இருக்குது, சாரி, சிடியை எஃப்ங்கிற பாயிண்ட்லேயும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஆச்சுன்னா இந்த இஎஃப்பும் இந்த பிடியும் பேரலல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் எழுதுகிறோம். ஏபிசிடி வந்து குவாட்ரிலேட்டர்னு எழுதிட்டோம். ஏபியும் ஏடியும் ஈக்குவல். இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், நான் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் அந்த மாதிரி ஈக்குவேஷன் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஏஇ அண்ட் ஏஎஃப் வந்து இன்டர்னல் பைசெக்டராக இருக்குது. எதுக்கு? பிஏசிக்கும் டிஏசிக்கும் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் இருந்து இப்போ நம்ம இது ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம் இஎஃப்பும் பிஇடியும். இது வந்து நம்மளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறோம். அதனால் டாட்டர் லைனில் போட்டுக்கிட்டேன், ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போது ப்ரூஃப் ட்ரையாங்கிள் மொத்தமாக இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கிறோம். இதில் ஏஇ அப்படிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர்னு எடுத்துக்கிறோம். பிஏசிங்கிறது இன்டர்னல் பைசெக்டர். இதை தானே ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்படி இருந்துச்சுன்னா ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை இசி. இது கண்டிஷன் 1 எடுத்துக்கிறோம். இதே மாதிரி ஏடிசி இந்த சைடு இருக்க ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஏஎஃப்ங்கிறது பைசெக்டர் ஆஃப் சிஏடி வரும், இல்லை டிஏசி வரும். அதிலிருந்து அதே ஆங்கிள் பைசெக்டர் தியரத்துலேருந்து ஏடி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு சிஎஃப் டிவைடட் பை எஃப்சி. இப்போது ஏபியும் ஏடியும் ஈக்குவல்னு நம்ம ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை இங்கே கொண்டுட்டு வரோம். ஸோ அதனால் ஏடி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் டிவைடட் பை எஃப்சி. இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதனால் ரைட் சைடு இருக்கிறத மட்டும் எடுக்கிறோம். பிஇ டிவைடட் பை இசி ஈக்குவல் டு டிஎஃப் டிவைடட் பை எஃப்சின்னு எடுத்துக்கிட்டோம். இப்படி இருந்துச்சுன்னா இது ட்ரையாங்கிள் பிசிடியில், அதாவது ட்ரையாங்கிள் பிசிடி இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து பைசெக்டராக வரும். ஸோ அதனால் ஏபிடி டிவைடட் பேரலல் டு இஎஃப். இது எதுலேருந்து வருதுன்னா கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம், அந்த இதுலேருந்து இந்த பேரலல் கண்டிஷன் ப்ரூஃப் ஆகிருக்கு. தேங்க்யூ.